தமிழகம் முழுவதும் புதிதாக 80 பாலங்கள் கட்டப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை தரப்பில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், நபார்டு கடனுதவி பெற்று தமிழகம் முழுவதும் 159 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 80 பாலங்கள் கட்டப்படும் என்றார். ஓசூரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ஜூஜுவாடி முதல் பேரண்டவள்ளி வரை வெளிவட்டச்சாலை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை புறநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 141.6 கிலோமீட்டர் சாலைகள் 744 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவுபடுத்தி மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். பொதுப்பணித்துறை சார்பில் மேட்டூர் கிழக்கு கரை மற்றும் மேற்கு கரை கால்வாய்கள் 50 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். வைகை ஆற்றின் குறுக்கே 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை ஒன்று அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலை, சென்னை சித்தூர் பெங்களூரு சாலை ஆகியவை 4 வழித்தடத்திலிருந்து 6 வழித்தட சாலைகளாகவும் விரிவாக்கம் செய்யப்படும். 141.60 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலைகள் 744 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவுபடுத்தி மேம்படுத்தப்படும். இவ்விணைப்பு சாலைகள் விரிவாக்கத்தினால் இச்சாலைகள் சென்னை மாநகரின் வெளிவட்ட சுற்றுச்சாலை, பெரிய வட்டச்சாலை ஆகியவற்றிற்கு இணைப்பு சாலைகளாக திகழும். அதனால் சென்னை புறநகர் பகுதிகளில் பெருமளவு போக்குவரத்து நெரிசல் குறையும்.